அடுத்ததான் நம்ம இன்ஃப்ளூயன்சர் சீரியஸ்ல பார்க்க போற ஒரு முக்கியமான நபர். இவரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய சுத்துவட்டாரத்துல நம்ம சேனல்ஸ்ல பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போய் டைரக்டா ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஒரு கேமிங் செஷனாக இருக்கட்டும், எது வேணாலும் எடுக்கிற அளவுக்கு கண்டென்ட்லயும் ஸ்ட்ராங்கு, அதே சமயம் வந்து பேசுற விஷயத்திலயும் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் மதன் கௌரி. அது பாருங்க, அது சூப்பர் ஸ்டார் நீங்க சொல்றீங்க, ஓகே பாருங்க, டிஜிட்டல் சூப்பர் ஸ்டாருங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு தேதியில் இருக்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் யூடியூப் அப்படின்னு வளரும் போது பெரிய பெரிய கண்டென்ட்ஸ் எடுத்து வெளியில போய் கஷ்டப்பட்டு அப்படி வீடியோ போட்டிருந்த சமயத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதை ஸ்ட்ராங்கா ரிசர்ச் பண்ணி அதோட ஃபுல் அனாலிசிஸும் எடுத்து நம்ம அதை கரெக்டா டெலிவரி பண்ணா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ப வச்ச மதன் கௌரி அவர்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அவரோட காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி நிறைய சீரியஸ் நம்ம சரக்கு ரயில் சேனல்ல வந்துட்டே இருக்க போது. சோ மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதன் கௌரி அவரோட ஸ்டார்டிங் ஸ்கூல் ஸ்டேஜ், அந்த கெரியர் ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வந்து நம்மள மாதிரி தான். இது இப்போ என்ன மாதிரி இல்லை உங்களை மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையன், அதே சமயம் வந்து எல்லாத்துலேயுமே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எஜுகேஷன் வைஸ் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான பையன். 70% எடுக்கிறது, இல்லை வந்து லாஸ்ட் பெஞ்சும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பெஞ்சும் இல்லாமல் மிடில் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதையும் வந்து கோப்பப் பண்ணிக்கிறது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் வந்து ஒரு ஆவரேஜாக. ஸோ அவருக்கு வந்து என்னதான் இந்த மாதிரி ஆவரேஜ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இல்லை ஸ்டேஜில் போய் பேசணும், எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் அவர் வளர்ந்துட்டே வந்திருக்காரு. ஸோ ஸ்கூல் லைஃப் இப்படியே அவர் யோசிச்சே போயிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து காலேஜ் லைஃப்குள்ள என்ட்ரு ஆகும்போது கிருஷ்ணர் கோயிலில் கைலாசலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. பிஇ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி தன்னோட படிப்பை வந்து தொடர்றாரு. ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியாலாம் அவருக்கு பெருசாக இல்லை. பட் ஆனால் வந்து இன்ஜினியரிங் மாதிரி ஒரு விஷயம் படித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஐடியில் போகலாம், எதில் வேணாலும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. 2013 அவருக்கு வந்து ஒரு அலார்மிங்கான விஷயம், இல்லை வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது காலேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் டிவி சேனல்ல வந்து அவங்களோட காலேஜில் பேச்சு போட்டியாளர்களை வந்து எடுக்கிறதுக்காக, டிபேட் ஷோ இல்லை பேசுறதுக்காக எடுப்பாங்களே, ஸோ ஆடிஷன் எடுக்க வராங்க. ஸோ மதன் கௌரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இது அவரோட சேனல்லே இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆடிஷன் வந்தாங்க காலேஜில், அந்த ஆடிஷனுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது கடைசியாக எனக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து சார் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வா நம்ம உன்னை கூட கூப்பிட்டு போகிறேன், நீ அந்த ஷோ எப்படி நடக்குது பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் காலேஜ்லேருந்து கிருஷ்ணன் கோயில் காலேஜ்லேருந்து சென்னைக்கு வராரு. சென்னையில் அந்த டிவி ப்ரோக்ராம் நடக்குது. டிவி ப்ரோக்ராம்னாலே தெரியும், ஒரு பெரிய செட்டு, ஒரு பெரிய லைட்ஸு, அப்புறம் கேமராஸு, அப்புறம் கூட்டம், அது எப்படி அப்படியே சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி மதன் கௌரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆடிட்டோரியத்தில் போய் ஒரு பர்டிகுலர் சேரில் உட்கார்றாரு. அதுவும் டாப் சேரில். அந்த டாப் சேரில் உட்காரும்போது அட்மாஸ்பியர்லாம் செக் பண்ணும்போது அந்த ஷோவில் இருக்க கேமராமேனோ ப்ரொடியூசரோ யாரோ மதன் கௌரி கிட்ட வந்து கேமரா போகும்போது அவரை வந்து மைக்கில் கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே உட்காராதீங்க, கொஞ்சம் கீழே இறக்கி உட்காந்து வச்சுருங்க அந்த பையனை. ஸோ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் வேற ஒரு பொண்ணை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவர், அதாவது எனக்கு வந்து அந்த பேச்சு போட்டியில் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கல, பட் கடைசியா நான் அட்மாஸ்பியர்ல கூட உட்கார வைக்க முடியாத அளவுக்கு நான் மாறிட்டேனா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபீல் தான் ஃபர்தரா என்ன வந்து மூவ் பண்ண வச்சுது. சக்சஸ்ஃபுல்லா காலேஜ் லைஃபை முடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி லைஃப் எல்லாருக்குமே தெரியும். ஐடி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு ஹைடெக், டக்குன்னு வந்து தமிழ்நாடு பசங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து தமிழ் மீடியம் வந்து லாங்குவேஜாக வச்சு படிக்கிறவங்களுக்கு, சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் படித்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு வரும்போது நம்ம ஐடியில் போய் ஏதோ ஒரு இடத்துல, நான்லாம் நிறைய லேக் ஆகியிருக்கேன், அப்படி லேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த இடத்துல நம்மளால சர்வே ஆக முடியுமா, நிறைய பேர்கிட்ட பேசணுமே, இனிஷியலாகவே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறோம், போக போக எப்படி இருக்கும், கிளைண்ட் மீட்டிங், கிளைண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி மெயில் ஹேண்ட்லிங் நம்ம போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் வரும். அதே பயம் தான் மதன் கௌரிக்கும் வந்திருக்கு. 5 monthsலயே வந்து அவருக்கு அந்த பயம் வந்துடுச்சு. இந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமா, எல்லாருமே இங்கிலீஷ்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு வந்து அவர் யோசிக்கவே இமீடியட்டாக ஒரு முடிவு எடுக்கிறாரு.
எஸ் இதில் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து தன்னுடைய அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இல்லை என்னால் முடியல, நான் எம்பிஏ படிக்க போகிறேன், ஃபர்தராக என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எம்பிஏ ஜாயின் பண்ணி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணாரு. அவருக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்குது. ஜோஹோல வேலை கிடைக்குது. ஜோஹோனா எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஐடி கன்சர்ன். எம்ப்ளாயிஸ்க்கு அவ்வளோ ஃபேவரட்டிசம் நடக்கும், சேலரிலாம் பயங்கரமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சர்னில் வேலை கிடைச்ச உடனே மதன் கௌரியோட தாட் வந்து ஓகேப்பா, பிஇ முடித்தோம், எம்பிஏ முடித்தோம், அடுத்தது ஐடியில் வேலை கிடச்சிச்சு, லைஃப் செட்டில்டு, நல்ல சேலரி. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய 7-8 வருஷ காதல், இதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணிட்டு வந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து அவங்க வீட்டில் பேசலாம், அடுத்தது மேரேஜில் போய் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட எதிர்பார்த்திருந்த மதன் கௌரியோட வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இப்போ மதன் கௌரி யாரு அப்படின்னு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருந்த இடம். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பொண்ணோட மொபைல் சுவிட்ச் ஆஃப், நம்பர் மாற்றிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மதன் கௌரி அவர்கள் வந்து லிட்டரலாக டிப்ரெஸ்டு, இல்லை வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்டில் போயிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, ஃபர்தராக என்ன பண்ண முடியும்? எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல யாரோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது டக்குன்னு அவங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? அந்த வெற்றிடம் யார் அந்த இடத்த நிரப்புவாங்க, எப்படி நம்ம அதை சமாளிக்க போறோம்ன்ற பயமே வந்து நிறைய பேரை என்ன பண்றதே தெரியாத இடத்துக்கு ஸ்டேட்டுக்கு கூட்டு போயிடும். அந்த மாதிரி தான் மதன் கௌரி இருந்திருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, அப்படி வந்து என்ன பண்றதே தெரியாத ஸ்டேட்ல சன் மியூசிக், பிளாக் ஷீப், இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய லைவ் சேனல்ஸ்லாம் நான் மதன் கௌரி நீ என் மெசேஜை பார்க்குறியா, ஐ எம் ஃபீலிங் லோன்லி அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் அடிச்சு அந்த பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மீடியம்ல ட்ரை பண்றாரு. பட் எந்த இடத்துலையுமே வந்து அவருக்கு ஒரு எப்படி சொல்றது ரிப்ளையே கிடைக்கல. ஸோ ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு மதன் கௌரி. 2016 ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். என்ன முடிவுன்னா, அந்த பர்டிகுலரா என்னோட லவ், என்னோட அந்த பொண்ணை நினைச்சு நான் ஒரு வீடியோ பேசணும் அப்படின்னு வந்து கேமரா முன்னாடி நிற்கிறாரு. அப்படி நிற்கும் போது கிட்டத்தட்ட அவருக்கு பேச்சே வரல, லிட்டரலாக வந்து அழறாரு. அது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் கூட அந்த எமோஷன்ஸோட அவர் போட்டிருக்க வீடியோஸ் பார்த்துக்கலாம். 1 நிமிஷம் 40 செகண்ட் அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 100, 150, 200, 300 டேக் கிட்ட எடுத்திருக்காரு. பட் அந்த லவ், அந்த பொண்ணை நினச்சி நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோ பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து பேசி போட்டிருக்காரு யூடியூப் சேனலில். அப்படி போடும்போது அது இனிஷியலாக ரொம்ப கம்மியான வியூஸ் போயிருக்கு, வெறும் 9 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து வீடியோ நைஸ் அப்படின்னு சொல்லி. த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் மதன் கௌரி அவரே சொல்லியிருக்காரு, இதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ ஏதோ ஒரு பொண்ணுக்காக நம்ம வந்து நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு மக்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நிறைய கண்டென்ட்ஸை ரிசர்ச் பண்ணி நிறைய அனலைஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் சேர்த்தோம்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு ஆரம்பிச்சது தான் மதன் கௌரி யூடியூப் சேனல். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வீடியோ போஸ்ட் பண்ணி 7.75 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அவ்வளோ இருக்குங்க. நீங்கள் அப்படியே சொல்லிட்டே போகலாம். அவர் வந்து ஐடி வேலை செய்யும் போது தான் இந்த யூடியூப் சேனலையும் வந்து பேரலாக வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நம்ம வந்து பார்க்கும்போது ஐடி வேலையில் வர சம்பளம் நம்ம குடும்பத்துக்கு நமக்கு தேவை. இந்த சைடில் பார்க்கும்போது நம்ம பேஷன்றதை தாண்டி வெறும் பேஷனை மட்டும் நம்ம பார்க்கும்போது அதை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த பேஷனை வெறியா பார்க்கணும், அப்போ தான் அதை வந்து கண்டினியூ பண்ணி போக முடியும். அதை தான் மதன் கௌரி அவர்களும் பண்ணாரு. ஐடி வேலையில் வந்து நீங்கள் வீடியோ அதிகமாக போடும்போது உங்கள் வேலை வந்து நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பேரலாக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒர்க்கும் பண்ணியிருக்காரு, வீடியோவும் டெய்லி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவரோட சேனலை சஸ்டெயின் பண்ணி இவ்வளோ பேர வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு மதன் கௌரி. இப்படி வந்து அவரோட வளர்ச்சி வந்து படிப்படியாக முன்னேறிட்டே இருக்கும்போது 2019 ஒரு இன்சிடென்ட் அவரே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. கார் ஆக்சிடென்ட்ல வந்து ஏர்லி மார்னிங் வந்து கார் வந்து ஏர் பேக்கே வெளியில் வர அளவுக்கு காரு கிட்டத்தட்ட டாடா கம்பெனியே அந்த காரை ரெடி பண்ணுறதுக்கு 4 மாதம் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதாவது கார் ஏர்பேக் வந்து 4 மாதம் ஆயிருக்கு அந்த காரை ரெடி பண்ணுறதுக்கு. பட் அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த பர்டிகுலர் டேல மதன் கௌரி அவர்கள் அதே 12 மணிக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. த டெடிகேஷன் லெவல் ஆஃப் மதன் கௌரி அங்கே ஷோ ஆகுது. இதுதாங்க இந்த இடத்துல தான் நம்ம ஒரு இடத்துல இல்லை வேணாம் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல சோம்பேறித்தனம் பட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க, அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னேறி போயிடுவாங்க. அவங்க முன்னேறக்கூடாது அப்படின்றது கிடையாது, நம்மளோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருந்தோம்னா நாமளும் முன்னேறி போய் நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஸோ தட் இஸ் மதன் கௌரி. இப்படி என்னதான் வந்து அவரோட
வளர்ச்சி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கிராஃப் வந்து இப்படியே இல்லை, பொறுமையாக அப்படியே கிராஃப் வந்து பொறுமையாக மேலே ஏறினாலும் எக்காரணத்தை கொண்டும் அவர் வேலையும் விடாமல் தன்னுடைய பேஷனையும் விடாமல் கரெக்டான ஒரு டைம் அண்ட் பாத்துக்காக வெயிட் பண்ணி ஒரு டெஸ்டினேஷனை வந்து அடைஞ்சிருக்காரு. இன்னைக்கு வந்து ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு முழு நேர யூடியூபராக வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக கிரியேட் ஆகியிருக்காரு நம்ம மதன் கௌரி அவர்கள். இதில் வந்து நிறைய அவருக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் மதன் கௌரி அவர்களை பற்றி வெளியில் பேசணும் அப்படின்னும் போது சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, அதாவது அவர் விக்கிபீடியாவில் பார்க்குறாரு, விக்கிபீடியாவில் கண்டென்ட் எடுத்து அப்படியே பேசுகிறாரு, எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி, இல்லை மதன் கௌரி அவர்களோட கண்டென்ட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு விஷயம் எடுத்து அதை நீங்கள் கேமரா முன்னாடி பேசணும் அப்படின்றது ஈஸியான விஷயமே கிடையாது. ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதெல்லாம் தாண்டி என்னதான் கூகுள் விக்கிபீடியா எடுத்தாலும் அதுவுமே ஒரு சர்ச் இன்ஜின் தான். அதில் நீங்கள் வந்து பார்த்த உடனே இப்போ விக்கிபீடியாவில் இருக்க எல்லா விஷயமும் கரெக்டும் கிடையாது, அதே நேரத்தில் எல்லா விஷயமும் தப்பும் கிடையாது. ஸோ ஒரு 4 பிளாக்ஸில் வந்து அனலைஸ் பண்ணுவார், ரிசர்ச் பண்ணுவார். இதெல்லாம் தாண்டி நீங்கள் மதன் கௌரி அவர்களோட நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ நியூஸ் சேனல்ஸுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து எனக்கு மெயின் சோர்ஸு, நான் எடுத்தோடனே ஒரு வீடியோ எடுத்து பேச மாட்டேன், பல மணி நேரம் நியூஸ் பேப்பரை படித்து அதே ரூமில் வந்து படுத்து கிடந்து அந்த கண்டென்ட்டை எடுத்து அதுக்கப்புறமா அதை பற்றி பேசி கட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அதோட கண்டென்ட் ரிசர்ச் அதோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் தான் 2023 இந்தியன் கவர்மெண்டால் நடத்தப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவார்ட். அதாவது இந்தியா ஃபுல்லாக யார் வந்து பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யார் யார் யூடியூப் சேனல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும், அவங்க கண்டென்ட்ஸ் எல்லாம் யார் நிறைய பார்க்குறாங்க அப்படின்ற மத்தியில் வந்து மதன் கௌரி நம்ம தமிழ்நாடு சார்பாக நாமினேட்டும் ஆனார். பட் ஜெயிக்கல. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் இல்லை கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துக்கு கூட ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மதன் கௌரியை பற்றி நம்ம அவரோட அக்லியஸ்ட் பார்ட் இல்லை பேட் திங் எவர் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தா கூட அவர் ஏதாவது ஏமாத்தினாரா இல்லை அவரை வந்து யாராவது ஏமாத்தினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு எஜுகேஷன் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் ஐடி பர்சன், ஸோ எல்லா டெக்னிக்கல் கிளிச்சும் அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்றதுனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். பட் அவரோட பேடஸ்ட் பார்ட் இன் லைஃப் அப்படின்றது அஃபிஷியலில் கிடையாது, பட் பர்சனலில். சின்ன வயசுலேருந்து அவர் லவ் பண்ண பொண்ணு தான் நித்ய கல்யாணி. அவங்க வந்து ஒன்ஸ் பிரேக்கப் ஆன பிறகு அவரோட லைஃப் வந்து வேறு மாதிரி போயிட்டு திருப்பி ஒன்ஸ் அகேன் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் இல்லை போஸ்ட்லாம் போட்டார், அவரோட சேனல்லையும் நிறைய போஸ்ட்லாம் போட்டு வீடியோலாம் போட்டார், ஸ்பெஷலாக ஒரு சாங் டெடிகேட் பண்ணி கூட ஒரு சேனலில் போட்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சடனாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ டெலீட் பண்ண உடனே மக்கள்லாம் ஐயோ அவ்வளோதான் மதன் கௌரிக்கு வந்து ஏதோ டைவர்ஸ் ஆகிடுச்சு போல இருக்குது, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார், சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் அந்த இடத்துல அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, அப்படி இருந்தால் நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு கிளாரிஃபை பண்ணிட்டாரு. பட் அவருமே அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, என்னன்னா ரொம்ப தனிமையில் இருக்கேன், ரொம்ப வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் போட்டிருப்பாரு. ஸோ ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், அந்த ஃபேமிலி ப்ராப்ளமை வெளியில் சொல்ல முடியல, அதனால் அவர் எப்படின்னா எங்களுக்கு டைவர்ஸ்லாம் ஆகலை, சம் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக ரூமர்ஸை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனாலுமே இது வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் அவர் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இல்லைன்றத மாதிரி தான் இது வரைக்கும் வந்து வெளிப்படுது. ஸோ அதை பற்றி அவர் இன்னுமே அவர் டீப்பாக சொல்லலை. ஸோ இதுதான் வந்து அவரோட ஒன் ஆஃப் த பேட் பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மதன் கௌரியை பற்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் மனசில் யாராவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இவரை பற்றி எடுத்து பேசுங்க ப்ரோ, இவரை பற்றி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு 3 மணிக்கு மிஸ்டர் பீஸ்ட்டை பற்றி உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டுருக்கு, த ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர், வேர்ல்டு நம்பர் 1 யூடியூபரை பற்றி. மறக்காமல் அதையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ மறந்துருந்தா கூட சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.